சினிமாவும் அரசியலும் ஒன்றுன்று சொல்கிற ஒரு தரப்பினர் இருக்காங்க. சினிமா வேறு அரசியல் வேறு, ஸோ சினிமாவை பார்த்து அரசியல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிற தரப்பினர். நீங்கள் எந்த பக்கம் சார் இருக்கீங்க? நீங்கள் என்னவா பார்க்குறீங்க? எங்கேயோ ஒரு மூலையில் கார்ல் மார்க்ஸ் எழுதின புத்தகம் தான் மூலதனம் தான் உலகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. இங்கே கலைஞர் அவர்கள், அண்ணா அவர்கள் எல்லாம் வந்து அந்த எழுத்தோடு வந்து அதை சினிமாவுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க. ஸோ கலை ஸோ யார் வேணாலும் அரசியலுக்குள்ளே வரலாம். நான் பர்டிகுலராக சினிமாவை இது ஏன் சம்மந்தப்பட்டு பேசுகிறான்னா, இவன் சினிமாவில் விஐபியாக இருக்கிறதுனால வேறு இது வேறு தான். அவன் அந்த தொழில் இந்த தொழிலுக்கு வரப்போகிறான், இந்த தொழில் அந்த தொழிலுக்கு போகிறான், அவ்வளவுதான். ஆனால் தனித்துவமாக இவன் வந்தால் என்ன செய்வான் என்பது தான் ரொம்ப முக்கியம் அரசியல். சினிமாவுக்கு உண்டான அறிவு வேறு, அரசியலுக்கு உண்டான அறிவு வேறு. இந்த ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி நல்ல மைண்டில் ஏற்றிட்டு உள்ள நுழைவு ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது ஆமையா? ஆமை ஓட்டம் நல்லதா? யார் சொன்னது? யார் சொன்னது? சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் மேம். ஸோ எப்படி இருக்குது ரெட் லேபிளோட ஆரம்ப பயணமாக டைரக்டர் சார் நீங்கள் தான் ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ இந்த பயணம் எங்கேருந்து தொடங்குச்சு? ஸோ எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? நான் வந்து அதோ அந்த பறவை போலன்னு ஒரு படம் இதுக்கு முன்னாடி பண்ணேன். அமலாபால் அவங்கள வச்சு படம் பண்ணேன். படம் ரிலீஸ் ஆகலை. ஸோ அடுத்த படத்துக்கான தேடல் கதையை வச்சுட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு நண்பர் சைட்லேருந்து ஒரு நண்பர் தம்பி கார்த்தின்னு சொல்லி, ஆனால் இந்த மாதிரி பொன் பார்த்திபன் சார் வந்து ஒரு கதை வச்சுருக்காங்க, அவங்க கதைக்கு டைரக்டர் தேடுறாங்க, உங்களை தான் சொல்லியிருக்கேன்னு சொன்னார். பிஆர்ஓ கார்த்திக். இந்த பக்கம் வந்து என்னுடைய இன்னொரு நண்பர் டைரக்டர் கோகுல் சார், அவர் வந்து சாரை வச்சு ஆல்ரெடி ஒரு ஆல்பம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி நம்ம டீம் வந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க, படம் பண்ண டைரக்டர் தான் வேணும்னு கேட்குறாங்க, நான் உங்களை ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ 2 பேருக்குமே ஒரே பேர் போயிருக்கு. சாரை நான் மீட் பண்ணி பேசிட்டேன். ப்ரொடியூசர் சாரை மீட் பண்ணி பேசுகிறதுக்கான நேரம் வந்து கொஞ்சம் டிலே ஆச்சு. அதுக்கப்புறம் அவர் சாரை பேசியிருந்தாங்க. பேசிவிட்டு இந்த டைமில் நான் வருவேன் வாங்கன்னு சொன்னாங்க. அவர் சொன்ன டைம்லேருந்து நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போயிருந்தேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி. எனக்கு அது ஒரு பழக்கம் இருக்குது, நான் டைம் முன்னாடி போயிடுவேன் கரெக்டாக. அது போனது வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. என்னென்னா அவர் பார்த்த பர்சன்ஸ் யாருன்னு தெரியாது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. கரெக்டான டைமுக்கு வரல. ஏன்னா அவருக்கு அந்த டைம் பிடிக்கும், அந்த பாலிசி பிடிக்கும். டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நேரத்துக்கு வரணும், நேரத்துக்கு அந்த வேலையை முடிக்கணுன்றது எனக்கு தெரியாது. பட் அவங்களுக்கு பிடிக்குன்றது எனக்கு தெரியாது. நான் கரெக்டான டைம் போயிருந்தேன். அதை வச்சு என்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க. சார் நாங்கள் இந்த மாதிரி ஒரு பொன் பார்த்திபன் சார்கிட்ட ஒரு கதை வாங்கியிருக்கோம், இந்த கதையை நான் ஹீரோவாக நடிக்கிறேன், நான் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், நீங்கள் டைரக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்னை பற்றி அவங்க முன்னாடி எடுத்துட்டாங்க. அது வந்து போல் ட்ரைலர் பார்த்துட்டாங்க. ஸோ என் மேலே ஒரு நம்பிக்கை இருந்து என்கிட்ட பேசினாங்க. ஸோ அப்படி தான் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. என்னை நம்பி இந்த வேலையை கொடுத்த இவங்க 2 பேர் தான் எனக்கு வந்து ரொம்ப பெருசாக தெரிஞ்சாங்க. ஓகே, அப்போ சார்கிட்டேருந்து ஆரம்பிக்கணும். சார் பொதுவாக வந்து ரைட்டரை ஃபஸ்ட்டு நம்ம தேடிட்டு அதுக்கப்புறம் வந்து டைரக்டரை தேடுறது கொஞ்சம் புதுமையான ஒரு விஷயம். என்னென்னா இங்கே நிறைய நடக்கிறது இல்லை, கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் வந்து நிறையா அந்த மாதிரி நடக்கிறது இல்லை. டைரக்டரே ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி ரைட்டிங்லேருந்து எல்லாம் முடித்து அவங்களே வந்து ஃபுல்லாக ஒரு இது பவுண்டடோடு தான் வருவாங்க, அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அந்த பயணம். ஸோ இந்த தேர்வுக்கான காரணம் என்ன சார்? ப்ரொடியூஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணும்போது ரைட்டர் ஒருத்தர் இருக்கணும், ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர் ஒருத்தர் இருக்கணும், டைலாக்ஸ் ஒருத்தர் இருக்கணும், டைரெக்ஷன் ஒருத்தங்க இருக்கணும். இப்படின்னு தான் வந்து நான் பிளானே பண்ணேன். நான் இதுக்கு முன்னாடி நிறையா கதைகளும் கேட்டேன். டைரக்டர்ஸ் தான் நிறைய பேர் ஸ்கிரிப்டோடு வந்தாங்க. 40 கதைலாம் இல்லை, நிறையா கதை கேட்டேன். நிறையா நல்ல கதைலாம் இருந்தது. பட் அவங்கெல்லாம் வரும்போதே வந்து ஒரு பிளானோடு வருவாங்க. பட் அது எனக்கு பெருசாக சிங்க் ஆகலை. ஸோ அதனால் வந்து பொன் பார்த்திபன் சார் ரைட்டர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னார், நல்லா இருந்தது. ஆக்சுவலாக நான் ஸ்க்ரீன் ப்ளே தனியாக, டைலாக் தனியாக, இன்னும் 2 பேர் வைக்கணும்னு தான் பார்த்தேன். பட் அவரே எல்லாமே பண்ணிட்டார். அதனால் அது ஒன்றும் எனக்கு புதுசாலாம் தெரியல, அப்படி தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே ரெவ்ஜன் ஃபிலிம் ஃபேக்ட்ரி ப்ரொடியூஸ் பண்ணுற படமும் அப்படி தான் இருக்கும். ஸோ டைரக்டர் வந்து கதை சொன்னாலும் அவர் வந்து நான் ரைட்டராக தான் ட்ரீட் பண்ணுவேன். ஓகே சார். சார் அப்போ நீங்கள் சார்
சார் நீங்கள் இதே அதே கேள்வி தான். மலையாள சினிமாக்களில் இப்போ வரைக்கும் அந்த ஒரு டச் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரைட்டர் தனியாக இருப்பாங்க, டைரக்டர் தனியாக இருப்பாங்க. இங்கே வந்து நிறைய வந்து விடுபட்டு போயிருந்தது. நீங்கள் லோகேஷ் கனகராஜ் சார் படத்துலலாம் ஒர்க் பண்ணியிருந்தீங்க. ஸோ அங்கேயுமே வந்து ஆல்ரெடி பண்ணி வச்சிருந்த ஸ்டோரியிலேருந்து தழுவலேருந்து எழுதக்கூடிய சூழ்நிலை தான் அமைகிறது. ஸோ இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இது வந்து ஒரு ஹெல்த்தியான விஷயமா இருக்குமா இந்த மாதிரி பிரிஞ்சது? இல்லை, ஏற்கனவே அப்படி தான் இருந்தது. இப்போ தான் பிரிஞ்சதுன்னு இல்லை. தமிழ் இண்டஸ்ட்ரி பார்த்து தான் மலையாளம் இண்டஸ்ட்ரி முன்னாடி ரைட்டர் தனியாக இதானது. இங்கே நடுவில் வந்து கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம்னு ஒரே பேரில் அது வர்ற மாதிரி ஒரு நிர்பந்தம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ மறுபடியும் விட்டது தொடர ஆரம்பிக்கிறங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா ஒருத்தரே அந்த வேலையை ஒரு டிடிஎஸ் ஜாப் டைரக்ஷனுங்கிறது. ஸோ டைரக்ஷன் போகும்போது கொஞ்ச நேரம் ரைட்டிங்கில் கான்சன்ட்ரேஷன் ஓரளவுக்கு மேலே நின்றும். சினிமா எவால்விங் ப்ராசஸ்ங்கிறதுனால லாஸ்ட் டே ஆஃப் ரிலீஸ் வரைக்கும் ஒரு டைலாக்லேயோ அல்லது ஒரு சின்ன ஒரு சீன் ஆர்டர் மாற்றுறதுலையோ ஒரு ஸ்க்ரீன் ப்ளே எலிவேட் ஆகும். ஸோ அது வந்து மறுபடியும் எடிட்டிங் டேபிள் வந்தனா தான் ஸ்க்ரீன் ப்ளே பற்றி பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஷூட்டிங்க்கு முன்னாடி ஸ்க்ரீன் ப்ளே பற்றி நிறைய பேசியிருப்போம். அப்போ ஷூட்டிங் ப்ராசஸில் என்ன ஆயிரும்னா சின்ன சின்ன டைலாக் டெவலப்மெண்ட்டு அதெல்லாமே இருக்கும். ஆனால் ஓவரால் ஸ்டோரியை பற்றி அப்போ நினைக்கிறக்கு நேரம் இல்லாத அளவுக்கு ஷூட்டிங் வேலை ஒரு டைரக்டர் தலையில் இருந்துக்கிட்டே இருக்கும். மறுபடியும் அவங்க ரைட்டரை பார்க்கும்போது தான் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு ரைட்டிங்கை எங்களுக்கு எப்படி இருக்குன்னா, நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அதிகமாக போக முடியாது, வேறு ஏதோ ஒரு வேலை இருக்கும். ஸோ ஆனால் அந்த படத்தை பற்றி அன்றைக்கி என்ன சீன் எடுக்க போகிறாங்க, அன்றைக்கி என்ன போகிறாங்கிறது அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டர் மூலமாக. ஸோ அந்த சீனில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு டிஸ்கஷனோ இல்லை புதுசாக ஒரு தாட் வந்தால் டக்குன்னு ஒரு வாய்ஸ் நோட் போடுறதோ இல்லை ஃபோன் பண்ணி சொல்கிறதோ, அந்த திரைக்கதை பற்றி படம் ஆரம்பத்திலிருந்து முடிகிற வரைக்கும் நினச்சிட்டே இருக்கிற ஒரு ஆள் ரைட்டராக இருக்க முடியும். அது வந்து எப்போயுமே படத்துக்கும் டைரக்டருக்கும் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். இப்போது சார் சொன்னாங்க, வெளியே இருந்துட்டு யோசிச்சுட்டே இருந்துட்டு டக்குன்னு சீன் வந்து ஏதாவது க்ரியேட் பண்ணோன்னா வாய்ஸ் நோட் அனுப்பிடுவாங்க. அதுக்கான ஸ்பேஸ் அவர் கொடுக்கல. அவரை நாங்களே கூப்பிட்டுக்கிட்டோம். ஏன்னா நடிக்க வச்சோம் படத்தில். ஸோ படத்தில் கூடவே இருந்தார். ஓகே சார், வேறு வழி இல்லைல்ல. ஓகே சார். சார் அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த ஸ்க்ரீன் ப்ளே இந்த ரைட்டிங்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ இப்போ லோகேஷ் கனகராஜ் சாரோட படங்கள்லேயும் வந்து நீங்கள் எழுதியிருந்தீங்க. ஸோ கைதியில் ஆகட்டும், மாஸ்டரில் ஆகட்டும், இந்த மாதிரி எழுதிட்டு இருந்தீங்க. ஸோ இதுக்கப்புறம் லியோ வந்தது. அதில் நீங்கள் ஒர்க் பண்ணலை. ஆனால் அந்த லியோன்ற படம் வந்து சரியாக வந்து ஓடலை அப்படின்ற ஒரு சூழ்நிலை அமைகிறது. இது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ஒரு பக்கம் வந்து நான் வந்தோடனே இந்த கேள்வி கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்கேன். ஏன்னா வரும்போது கமெண்ட் செக்ஷன்ஸ் நிறைய படிக்கும் போது ஸோ சார் வந்து அவரோட அசோசியேட் ஆகாதனால தான் அந்த படங்களுக்கு கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டதா அப்படின்ற மாதிரி கமெண்ட் செக்ஷன்ஸ்லாம் அங்கங்கே பார்த்துருந்தேன். இல்லையே, விக்ரமில் நான் இல்லை. விக்ரம் நல்லா ஹிட்டு தானே ஆச்சு. அது ஒருத்தர் நம்பி கிடையாது அந்த விஷயங்கிறது. டீமே அவுட்லைன் உங்களுக்கு சரியாக அமைகிறதும் அது கடைசி வரைக்கும் வந்து ஒர்க் ஆகிறதும் தான். ஸோ அவுட்லைன் கட்டமைக்கப்படும் போதே அது புதுசாக இருக்கா இல்லையாங்கிறது ரீசெக் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் நிர்பந்தம். அது ஒருத்தர்னால என்றைக்குமே சினிமாங்கிறது டீம் ஒர்க்கு தான் அது. ஓகே சார். சார் உங்ககிட்ட சார் நீங்கள் சமீபத்தில் இல்லை பல வருடங்களாகவே இப்போ வந்து ஆன்மீகம் ரீதியான பல இன்டர்வியூகளில் உங்களை பார்க்க முடியுது. திரும்பியும் வந்து சினிமாவுக்கு ஒரு கம்பேக் கொடுத்தா மாதிரி இந்த ரெட் லேபிளில் வந்து அமைஞ்சிருக்கீங்க. ஸோ எப்படி சார் இருக்குது? ஸோ இந்த ஆரம்பம் எங்கேருந்து ஆரம்பிச்சது? சினிமா துறை நல்லா இருக்கும்னா ஒரு நல்ல படம் வரணும். படம் எடுக்கிற ப்ரொடியூசர் செழிப்பாக இருந்தால்தான் அந்த 150 பேருக்கு வேலையே. ஒரு தயாரிப்பாளர்னா 150 பேருக்கு வேலையே கிடையாது. ஸோ ஒரு தயாரிப்பு நீங்கள் முதல்ல சொன்னீங்க, முதல்லலாம் இந்த இப்போல்லாம் என்ன கதையை வந்து முதல்ல கதையெல்லாம் கேட்குறதில்ல, அப்படி அதெல்லாம் இல்லை. 1955 1975 கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு தயாரிப்பாளர் கதையை தான் ஓகே பண்ணுவார். தெரிஞ்சுக்கங்களுக்கு இந்த கதைக்கு யார் வசனம் எழுதுனான்னு அப்புறம் வசனகர்த்தா இவங்க 2 பேருமா சேர்ந்து இந்த கதையை யார் இயக்கினால் நல்லா இருக்குன்னு ப்ரொடியூசரோடு சேர்ந்து 3 பேருமா, அது குடும்ப கதையாக இருக்கலாம், லவ் சப்ஜெக்டாக இருக்கலாம், ஆக்ஷன் ஃபிலிமாக என்ன வேணாலும் இருக்கலாம். பட் இந்த கதை யார் டைரக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்புறம் தான் டைரக்ட் செலக்ட் பண்ணுவாங்க. ஒரு தயாரிப்பாளர், ஒரு கதையாசிரியர், ஒரு வசனகர்த்தா, ரைட்டர் 3 பேருமா சேர்ந்தால் ஹீரோ, டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த குரூப் 4 பேருமா சேர்ந்து இந்த கதைக்கு யார் ஹீரோ. சப்போஸ் அந்த ஹீரோவுடைய கால் ஷீட் கிடைக்கலன்னு வைங்களேன், அந்த கதையை தொடமாட்டாங்க, அந்த ப்ரொடியூசர் எடுக்க மாட்டார். அந்த டேட் கிடைக்கிறவர் வெயிட் பண்ணி தான் அதுக்காக ஹீரோவை மாற்றி அந்த கதையை எடுக்க மாட்டாங்க. அதனால தான் வெற்றி. அந்த ஃபார்முலாவில் வந்த முதல் ப்ரொடியூசர் இவர் தான். இந்த காலகட்டத்தில் முதல் கதையை ஓகே பண்ணும். அப்புறம் அந்த கதைக்கு வசனகர்த்தா யார், ரைட்டர் யார், அதை பாருங்கள். திரைக்கதை யார், அதை பாருங்கள். அதன் பிறகு 2 பேருமா சேர்ந்து இன்னார் டைரக்டர் இவர். இப்போ இவங்க 3 பேருமா சேர்ந்து உட்காந்துட்டு சரி இதுக்கு யார் ஹீரோ, அங்கேயும் ஐடியாலாம் வந்தது. அப்புறம் அவருக்கு ஏற்கனவே சின்ன பொண்ணு நடிக்கிற ஆசை வேறு.
நம்மளா சொன்னால் எங்கேயாவது கோச்சுக்கணும்னு அப்படியே கொஞ்சம் ஆக்ஷன்லாம் விட்டு பார்த்துருக்காரு. ஆனால் கதையை கேட்கும் பொழுது இந்த கதைக்கு நம்ம ஹீரோவை ஒத்துக்குவாங்களா அப்படின்னா அந்த கதையில் அந்த நேரேஷன் அதில் இல்லை. இவர் நினைக்கிற அளவுக்கு இல்லை. ஆனால் இவர் நடிக்கிறேன்னு சொன்னோன்னே ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறத விட ஒரு ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இவர் மாற்றினா ஹீரோன்ட்டாங்க. எப்படி அப்போ ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கு உடனே மாற்ற தோணுது பார்த்தீங்களா? ஆமாம். அப்போ அவருடைய ஆசை நிறைவேற்றப்பட்டது இவரால். புரியுதா உங்களுக்கு? அப்போ இது வந்து எல்லாருக்குமே ஒத்துப்போச்சு. சார் நீங்களும் ஒரு ஸ்டூடெண்ட்டா சார் படத்தில்? ரொம்ப இளமையாக இருக்கீங்க. இப்போ படையப்பா படம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. ஸோ அடுத்த அந்த படம் இப்போ ரிலீஸ் ஆன ரிலீஸ் மாதிரி இருந்தது, அவ்வளோ கோலாகலமாக இருந்தது. அடுத்த படமே உங்களுக்கு ரெட் லேபிள் அந்த மாதிரி எங்காவே இருக்கீங்க. ஸோ நீங்கள் இந்த படத்தில் எந்த மாதிரியான ரோல் ப்ளே பண்ணி? நான் எங்கே இருக்கேன்னு எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ். எப்போ பாரு உங்களுக்கு வயசாகி போச்சு இப்படித்தானே சொல்லிட்டு இருக்காங்க. அதில் பார்த்து சொல்லிடுங்க. சார் இன்னும் எங்கே தான் இருக்காரு. அதனால் ஒரு தொழில் ஆரம்பத்திலேருந்து, அதாவது பிள்ளையார் சொல்லி போட்டு எப்படி எடுத்து வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சினிமா துறையில் இப்படி தான், இது தான் ஃபாலோ. அந்த காலத்துலேருந்து இப்படி தான், அதெல்லாம் மாற்றிட்டாங்க. அப்புறம் டைரக்டரை கதை சொல்கிறது, அவரே டைலாக் எழுதுறது, அப்புறம் அவரே நடிக்கிறது, இப்போ அவரே ப்ரொடியூஸ் பண்ணுறது, இப்போ ஆளினால் அவங்க தான். அப்படி ஆனதுனால என்னென்னா அவர் மட்டுமே அவர் ஃபேமிலியோட படம் பார்த்துட்ருக்காரு, வேறு யாரும் பார்க்குறதில்ல. அப்படி ஆகிப்போச்சு. இப்போ நீங்கள் ஆன்மீகத்தை பற்றி கேட்டீங்க, எப்படி திடீர்னு இதில் வந்தீங்க? திடீர்னு எல்லாம் கிடையாது. எனக்கு சின்ன பிள்ளையிலிருந்தே இந்த ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகம். பேசிக்காக நான் ஒன்று கிறிஸ்தவனாக இருந்தாலும் அந்த இந்துக்களுடைய அந்த கலாச்சாரம், அந்த இந்து மத பண்பாடுகள், அந்த இந்து கோயில்கள், அந்த இந்து கோயில் இருக்கிற தெய்வங்கள், இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆர்வம் அதிகம். அதனால் சின்ன பிள்ளைந்து அது வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸுகளோடு சேர்ந்து அப்படியே படித்து வந்தது. அப்படி தெரிஞ்சுக்கும் பொழுது ஜோதிடமெல்லாம் கற்றுக்கிட்டேன். ஆர்வம் தான் அது. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜாதி மத பேதமெல்லாம் கிடையாது. நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கோன்னா அது எந்த ஜாதிக்காரனா எந்த மதம் கற்றுக்கலாம். அப்படி கற்றுக்கிட்டேன். அதை வந்து நான் வந்து ஒரு தொழிலாகவோ அதெல்லாம் நான் பண்ணலை. எனக்கு தெரிஞ்சது இப்போ நீங்கள் வர்றீங்க, நானாக பார்ப்பேன், எனக்காக தோணும். அப்புறம் என்ன சார் டல்லாக இருக்கிறீங்க? இல்லைப்பா இப்படி. சரி நீங்கள் உங்கள் ராசி என்ன? உடனே ஜோசின்னு சொல்லிடுவேன். ஓகே சார், நான் கும்பராசி, எனக்கு ஏதாவது சொல்லுங்கள். அப்படி போடுங்க. மண்டார் பாருங்க ஜோசி. கவலையே படாதீங்க. உங்கள் ஏஜ் என்ன? ஒரு 20 சார் 23. உங்களோட வயசு? அதாவது முதல் சர்க்கிளோட உங்களோட முயற்சிகளை சரிவுகளை தான் பார்த்துருக்கோம். நீங்கள் நினச்ச ஒவ்வொரு ஸ்டெப்லையும் கொஞ்சம் இறங்க முகம் இருந்திருக்கும். ஆனால் ஒன்று சொல்கிறேன், இப்போ வந்து பாத சனி விலகுது. கும்பத்துக்கு மீனத்தில் இருக்குது சனி, இப்போ விலகுது. அப்போ விலகும் பொழுது என்ன ஆகும்? 3வது பிளேஸுக்கு போகும். நீங்கள் என்ன இது வரைக்கும் நினச்சிங்களோ உங்கள் லைஃப்பில் எப்படியெல்லாம் வரும்னு நினச்சிங்களா, அது பூராமல் வர ஏப்ரல் 14க்கு அப்புறம் நிச்சயமாக நடக்கும். புரிஞ்சுது. இல்லை எல்லா விஷயம் அந்த ஸ்டேஜில் எல்லாமே ப்ளஸ்ஸாக நடக்கும். டோன்ட் வரி. சனி விலகுது, எவ்வளோதான் முடிஞ்சு. ஆமாம், ரெட் லேபிள் டைட்டில் வச்சுட்டு ஜோசின்னு சொல்லிட்டு இருக்கேனே, அதனால் கேட்டாரா? ஆமாம் சார். பட் ஓகே. பட் என்னென்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வெற்றியை நோக்கி செல்லும் ஒரு திரைக்கதை கதை அமைந்த ஒரு படம். நான் அவர் நடிச்சிருக்கலாம், அந்த அம்மா நடிச்சிருக்கலாம், நான் நடிச்சிருக்கலாம், அது வேறு, யார் வேணாலும் நடிக்கலாம். படத்தினுடைய வெற்றிக்கு முதல் காரணம் மூலகர்த்த இது கதை இல்லைங்களா? ஸோ கதைக்களம் சூப்பராக இருக்கும். அந்த கதைக்களத்துக்கு உண்டான நடிகர்களை செலக்ட் பண்ணியிருக்காரு இயக்குனர், இவங்கெல்லாம் சேர்ந்து எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்ல. அதை விட இது ஒரு கல்லூரி கதை, இளைஞர்களுக்கு பிடித்த கதை. ஏன்னா இப்போ இருக்கிற பெரியவங்களும் கல்லூரியெல்லாம் தாண்டி வந்திருப்பாங்க இல்லைங்களா? இப்போ பள்ளிக்கு போகிறவங்களாம் கல்லூரிகள்னால் இப்படித்தான் இருக்கும்போது தெரிஞ்சுக்குவாங்க. இந்த கல்லூரி களத்துக்குள் எது நல்லது எது கெட்டது, எப்படி இருந்தால் நல்லது அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் கலந்து அது சீன்களாக பண்ணி ஒரு நல்ல ஒரு அட்வைஸும் இருக்குதுல்ல, ஒரு அட்வைஸ் கண்டிப்பாக. ஸோ இது ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் நிச்சயமாக, அதுவும் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப ரொம்ப விரும்பி 1க்கு 4 தடவை இந்த படத்தை பார்ப்பாங்க. சார் உங்ககிட்ட சார் நீங்கள் கதை கேட்டீங்க, அதுக்கப்புறம் ஹீரோவாகவே நீங்கள் பண்ணுறீங்க படத்தில். ஸோ ஒரு காலேஜ் போர்ஷனான ஒரு கேரக்டர் ரோல். ஸோ எப்படி சார் இருக்குது? ஸோ நீங்கள் ஹீரோவாக பண்ணும் போது கிடைத்த அனுபவங்கள் என்ன? இந்த ரெட் லேபிள் கொடுத்த அனுபவங்கள் என்ன? நான் ஹீரோவாக பண்ணணும் தான் சார் இந்த கதையே பண்ணார் அவர். அதனால சொல்லணுமா சார்? அந்த ரெட் லேபிள் இல்லை, படத்து ரெட் லேபிள். அதுதான் நான் சொன்னேன். நீங்கள் என்ன சொன்னீங்க? இல்லை அவங்க கேட்டாங்க சார், அவங்களும் தான் சொன்னாங்க. ஸோ அதனால் அனுபவம்னா ப்ரொடியூசராகவும் சரி ஹீரோவாகவும் சரி
எவ்ரிடே இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் சார். அதனால் அது ஒன்றும் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு வரல. ஆனால் நிறையா இருக்குது. எவ்ரிடே ப்ரொடியூசராக சேலஞ்சஸ் இருக்கும், அதையும் ஹேண்டில் பண்ணணும். ஆக்டராக வந்து பெருசாக சேலஞ்ச் கிடையாது, இவர் பார்த்துப்பார் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. அதில் பெருசாக எனக்கு சேலஞ்ச் கிடையாது, இது இந்த சீன் ஒழுங்காக பண்ணணும் அப்படின்னு. அது நேச்சுரலாகவே நம்மளோட ரியலிஸ்டிக் கேரக்டர். இவர் என் கூட ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே ட்ராவல் பண்ணிருக்காரு. அதனால் அவருக்கு எழுதும் போதே நான் தான் பண்ண போகிறேன்னு தெரிஞ்சதுனால பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரிலாம் எதுவுமே வைக்கல. நார்மலாக இப்போ என்கிட்ட பேசும்போது இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, அப்போ எனக்கு என்ன வருமோ இவனுக்கு இவ்வளோ தான் வரும் அப்படின்ற மாதிரி ஒன்று எழுதுவாங்க இல்லையா, அப்படி தான் எழுதியிருக்காரு. அதனால் அது ஒன்றும் பெருசாக இல்லை. ஓகே சார், நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? அவர் இப்படி வேற சொல்கிறாரு சார். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், ரெட் லேபிள் டைட்டில் இருக்குது. ஸோ டைட்டில் பற்றி நிறைய பேர் கேட்டாங்கன்னு சொன்னீங்க. ரெட் லேபிள் டைட்டில் இருக்குது, ஆனால் ஒரு காலேஜ் ஓரியன்டான ஒரு சப்ஜெக்டாக இருக்குது. ஸோ அதை தாண்டி ஒரு அரசியல் ரீதியான ஒரு விஷயங்களும் வச்சுருக்கீங்க. ஆனால் டைட்டில் ஏதோ உட்கார்லையோ அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் சைட்லேருந்து ஏதாவது ஃபீல் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? இல்லை, இது எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட கதை. ஸோ அதில் வந்து ஒரு அநியாயத்துக்கு எதிராக ஒரு கோபத்தோடு ஒரு இளைஞன் வந்து நிற்கிறான்னா அந்த ஆக்ரோஷத்துக்கும் கலர் சிவப்பு தான். அந்த எலெக்ஷன் எப்பவுமே ஒரு அடையாளத்தை தேடுற ஒரு இது தான். நான் சேர்மன்கிற லேபிளுக்கு பின்னாடி ஒருத்தன் அவ்வளோ ஆசைப்பட்றான், அதை தடுக்கிறத வந்து நிற்கிறவர் தான் இந்த ரெட் லேபிள் அப்படிங்கிறது தான் இதோட கனெக்ஷன். ரெட் ஹீரோட கேரக்டர், லேபிள் எல்லாருடைய கேரக்டர். இல்லை, எனக்கு என்ன தோணுதுன்னா, ப்ரொடியூசர் அண்டு ஹீரோ பேர் என்ன? லெனின். ரெட்டு ரொம்ப பிடிக்கும், அதனாலே ரெட் லேபிள்னு வச்சுட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, கதைக்கு ரொம்ப பொருத்தமான டைட்டில். ரெட் வந்து ஹீரோட கேரக்டர் படத்தில். ஓகே சார். அதுக்கப்புறம் இந்த சாங் வந்து ஒன்று பார்த்துருந்தேன், லிரிக்கல் சாங் வந்து பார்க்கும்போது ஒரு ஹை பட்ஜெட் ஃபிலிம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த குவாலிட்டியில் எல்லாமே இருந்தது, ஒரு விஷயமும் பார்த்து இருந்தது. ஸோ அது உருவானதற்கான காரணம் எப்படி சார்? எப்படி? நல்ல பட்ஜெட் ஃபிலிம் தான் தலைவா. நம்ம நல்ல பட்ஜெட் ஃபிலிம் தான் தலைவா, அதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் ஒரு அந்த மாதிரி ஒரு 80 crores ஒரு. இல்லை சார், இது பெரிய பட்ஜெட் படம், ஆனால் குறுகிய காலத்தில் எடுத்த படம். அதான் ரொம்ப நல்ல பட்ஜெட் படம் தான், அதில் எந்த குறையும் வைக்கல. வந்து இண்டிவிஜுவலுக்கு மாறும், கரெக்டுங்களா? இப்போ 10 ரூபா வந்து நமக்கு பெரிய விஷயமா இருந்ததுன்னா இன்னொருத்தவங்களுக்கு அது ரொம்ப சின்ன விஷயம், கரெக்டுங்களா? 1 ரூபா இருக்கிறவங்களுக்கு 10 ரூபா பெரிய விஷயம். அதனால் பட்ஜெட்லாம் ஒன்றும் கிடையாது சார். 300 கோடி எடுத்த படம் 3 நிமிஷம் கூட உட்காந்து தேட்டரில் பார்க்க முடியாது. அதனால் அதெல்லாம் விஷயமே கிடையாது. என்ன சொன்னாலும் என்டர்டெய்னிங்காக சொல்கிறோமா. இப்போ கேஸ்டிசம், ரிலீஜன், எனக்கு அதிலெல்லாம் பெருசாக நம்பிக்கை கிடையாது. பட் அது சம்மந்தமாக இப்போ படம் வருது அப்படின்னு வச்சுங்களேன், நீங்கள் என்னத்தையாவது எடுங்க, என்டர்டெய்னிங்காக எடுங்க, கரெக்டுங்களா? ஆடியன்ஸ் வந்தாங்கன்னா ஒரு 2 மணி நேரம் அவங்கள நம்ம இப்போ நான் வந்து இந்த படம் போர் அடிக்காது எனக்கு தெரில, நான் இந்த படத்தை ஒரு 50-60 டைம் பார்த்துட்டேன், ஓகேங்களா? எனக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் ஒர்க் பண்ண எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கு, ஹானஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம், இது பிடிக்குன்னு தான் நாங்கள் நம்புகிறோம். பட் 6ஆம் தேதி மக்கள் சொல்கிறது தான், இல்லைடா நீங்கள் பண்ணுறது சூப்பராக இருக்குது, சூப்பர் அக்செப்டட், இல்லை இது கொஞ்சம் ஆர்டினரியாக இருக்குது, அதுவும் அக்செப்டட், ஓகேங்களா? அடுத்த படம் பண்ணும்போது அதை கரெக்ட் பண்ணிக்க போகிறோம். சார், இந்த படம் வந்து வருகின்ற 26 தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட படமா? ஏன்னா ஒரு எலெக்ஷன் சார்ந்த ஒரு படமா இருக்கு, அரசியல் சார்ந்த ஒரு படமா இருக்கும் போது இந்த கேள்வி வந்து. சூப்பர் சார், பாலிடிக்ஸ்லாம் பேசலாம் சார், ஜாலி. அரசியல் இருக்குது சார் படத்தில். அரசியல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஓகேங்களா? ஐ எம் வெரி மச் இன்ட்ரெஸ்ட் டு பாலிடிக்ஸ். நான் இது வரைக்கும் எந்த இன்டர்வியூலையும் சொல்லாதது என்ன அப்படின்னா, நான் பாலிடிக்ஸ் வரணுன்றதுக்காக தான் அந்த படமே எடுத்தது, ஓகேங்களா? ஆமாம், அது எல்லாத்துக்குமே தெரியும். எனக்கு வந்து பாலிடிக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அகைன் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பித்து அப்படிலாம் கிடையாது. ஏதாவது ஒரு கட்சியில் வந்து ஒரு ஒரு தொகுதியில் வந்து நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப நாளாக இருக்குது. இந்த படம் முடிச்சதுக்கப்புறம் அந்த வேலை தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த படம் அதுக்காக பண்ணுறதா கூட வச்சுக்கலாம். பட் டைரக்ட் பாலிடிக்ஸ் வந்து இமிட்டேட் பண்ணுறது, கிரிட்டிசைஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. கதைக்கு என்ன வேணுமோ அதுதான் இருக்குது. ஒரு சீன் கூட கதையிலேருந்து விலகி போய் ஒரு ஐட்டம் சாங்ஸோ இல்லை வந்து ஒரு செப்பரேட் காமெடி ட்ராக்கோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே, எல்லாமே இருக்கும். ஓகே சார் எழுதின அந்த கதையில் உங்களுக்கு ஹூக் லைனாக ஒரு விஷயம் வந்து பிடிச்சிருக்கும் இல்லையா? ஸோ அந்த விஷயம் என்ன விஷயம்? அவர் ஃபஸ்ட்டு சொன்ன லைன் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. என்ன சொன்னார்னா, 2 லைன் சொன்னார் சார். 2 லைனே சொல்லட்டுமா? வேணாமா? அப்போ அது இன்னொரு கதை ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓகே, அவர் 2 லைன் என்கிட்ட சொன்னார். அதில் நான் செலக்ட் பண்ண லைன் என்கிட்ட எப்படி சொன்னார்னா, சார் நீங்கள் வந்து ஒரு ஓல்டு ஸ்டூடெண்ட், உங்களுக்கு ஒரு தம்பி இருக்கார், காலேஜில் எலெக்ஷன் நடக்கும்போது உங்கள் தம்பிக்கு ஒரு பிரச்சனை வருது, நீங்கள் உள்ளே போய் அவரை சேவ் பண்ண போகிறீங்க, அப்போது ஒரு சம்பவம் நடக்குது, அதுக்கப்புறம் என்ன அப்படின்றது தான் கதை. இதுதான் அவர் சொன்ன 1 லைன். இதை வச்சு தான் அந்த கதையை நான் வந்து செலக்ட் பண்ணேன்.
அதுக்கப்புறம் அது டெவலப் ஆகி அந்த தம்பியே நீங்கள் தான் சார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் சரி ஓல்டு ஸ்டூடெண்ட்டு ஜாலியாக அப்படியே வேஷ்டி சட்டை இல்லை வேறு ஏதாவது கிழிஞ்சு போன ஜீன்ஸ் அப்படி போட்டு நடிக்கலான்னு பார்த்தா ஓல்டு ஸ்டூடெண்ட்டு சொன்னாங்க, மேனேஜ் பண்ணிட்டேன். ஒரு சின்ன போர்ஷன் நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாகவும் வரணும்னு சொல்லிட்டாங்களா, அதுக்கு தான் ரொம்ப சிரமப்பட்டேன். ஓகே சார். சார் அதுக்கப்புறம் உங்ககிட்ட சார், சார் இப்போ இருக்க சினிமா காலகட்டத்தில் இப்போ ஜென்ரேஷனாக வந்து பட்ஜெட்டை வந்து பெருசாக பார்க்கறது இல்லை, அதுக்கப்புறம் அதோட குவாலிட்டியும் வந்து கண்டென்ட் மட்டும் வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா 1 மினிட் ரீலுக்கும் கண்டென்ட் தேவைப்படுது, ஒரு 2.5 மணி நேரம் படத்துக்கும் கண்டென்ட் தேவைப்படுது. ஸோ நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இந்த சினிமாவை? இல்லை இங்கே கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிமுக்கு தான் எப்போவுமே வரவேற்பு இருக்கும். நீங்கள் ஆடியன்ஸுக்கு டெக்னிக்கல்லாம் தெரியாது, எவ்வளோ நேரம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணாங்க, இந்த ஷாட்டு இது சிங்கிள் ஷாட்டு இது இந்த க்ரேனில் எடுத்தது, அதெல்லாம் அவங்களுக்கு அது எலிவேட் பண்ணி கொடுக்குமே தவிர கண்டென்ட்டு தான் ஆடியன்ஸ்க்கு என்றைக்குமே அவங்களுக்கு அது பெரிய ஹீரோ படமாக இருந்தாலும் கண்டென்ட் இருந்தால் அது கிளிக் ஆயிரும், சின்ன ஹீரோ படமாக இருந்தாலும் கண்டென்ட் இருந்தால் கிளிக் ஆயிரும், வைஸ் வெர்சா. பெரிய ஹீரோ படமாக இருந்தாலும் கண்டென்ட் இல்லை, ஸ்க்ரீன் ப்ளே சரியில்லைன்னா ஓக் ஆகாது. ஸோ அது நடக்க தான் செய்யும். என்றைக்குமே இங்கே கண்டென்ட்டு தான் ஆடியன்ஸ் விரும்புகிறது. அது இன்றைக்கி என்ன ஆகிடுச்சுன்னா ஆடியன்ஸ் அதிகமாக நம்மளை விட கன்சியூம் பண்ணுறாங்க, எங்களை விட. எல்லா லாங்குவேஜ் ஃபிலிமும் இன்றைக்கி வந்து ஓடிடி வந்ததுக்கப்புறம், அது கோவிடுக்கு அப்புறம் வந்து மனித மனநிலையில் வந்து ரசிகத்தன்மையிலையும் பயங்கரமாக மாறி இருக்குது, மனித மனநிலையுமே பயங்கரமாக மாறி இருக்குது. ரொம்ப மனிதாபிமானம் வந்து திரையில் வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா அது நிஜத்தில் ரொம்ப கம்மியாயிடுச்சு. கோவிட் நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணிடுச்சுன்னா ஒரு மைக்ரோ ஃபேமிலிக்குள்ளே சுருக்கிடுச்சு. ஒரு 4 பேர் 5 பேர்த்து கூட இருந்து இந்த 4 பேர் 5 பேர்த்து நான் பார்த்துக்கிட்டா போதும், இந்த குடும்பம் நல்லா இருந்தால் போதுங்கிற ஒரு எண்ணம் இன்னும் அந்த மனநிலைமையிலிருந்து எல்லாருமே வெளியே வரலையோங்கிற ஒரு சந்தேகமெல்லாம் எனக்கு இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய ஒரு பெரிய சுற்றத்துக்கே கொடுத்துட்டு இருந்த முக்கியத்துவம் போய் இப்போ கொஞ்சம் ஒரு குறுகிய மனப்பான்மை வந்துடுறத பார்க்குறேன். ஸோ திரையில் உங்களுக்கு வந்து ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலியோ ஒரு குடும்பஸ்தனோ அந்த மாதிரி வரும்போது அது வந்து லார்ஜர் தென் லைஃபாக தெரியுது. இங்கே இல்லாத அங்கே கிடைக்கிறதான லார்ஜர் தென் லைஃபு. ஸோ அதை கொண்டாடுறாங்க. ஓகே சார். சார் அதுக்கப்புறம் சார் சொல்லியிருந்தாரு கூடயே பழகுறதுனால ஏதோ ஒன்று எழுதியிருப்பாரு அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்க சொன்னீங்க சார், வீடியோ இருக்கு சார், நீங்க 2 இயர்ஸா இவ்வளவுதான் நடிப்பாரு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் எழுது. நீங்க எப்படி சார் ஃபீல் பண்றீங்க? இல்ல அப்படிதான் சார் சொல்லியிருக்காரு. இல்லை அதாவது இந்த கேரக்டருக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். எனக்கு அவர் கூட பழகுனதுனால என்னைய அறியாமல் இது அவர் தானே பண்ண போகிறாருன்னு தெரிஞ்சிருச்சு. நம்மளுக்கு எப்பவுமே வரும், இது கார்த்தி சார் பண்ணுறாருன்னா அவர் மீட்டரில் ஒன்று எழுதுவோம், விஜய் சார் பண்ணுறாருன்னா அவர் மீட்டரில் ஒன்று எழுதுவோம். ஸோ பழக என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு இவர் ஒரு பழக்கப்பட்ட நபரானதுனால அவருக்கு எப்படி பேசுவாரோ அந்த இயல்புத்தன்மையை நான் கதிர்க்குள்ளேயும் கொண்டு வர்றதுக்காக நான் எழுதியிருந்தேன். ஆனால் அது வினோத் வந்தனவே உடைச்சார் அதையே. சார் நீங்கள் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, அதனால் கொஞ்சம், ஏன்னா அவர் பயங்கரமாக ஒரு ஜாலி பர்சன், ஜோக் அடிச்சுட்டே இருப்பார். பட் கதிர் வந்து அப்படி கிடையாது. அவ்வளோ அவன் வந்து ஒரு சீரியஸான ஒரு ஆள். ஃபோன்லேயே வந்து ஹீரோயின் வந்து 1 வேர்டு தான் போட்டு வச்சுருக்கோம். அந்த மாதிரி ஒரு கம்மியாக பேசுகிற, டக்குன்னு ஒரு கோவப்படுற, ஒரு சென்சிபிளான ஒரு கோவப்படுற ஒரு ஆள். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்புறம் கொஞ்சம் ரீஒர்க் பண்ணணும். ஸோ அதுக்குள்ளே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனார். இங்கே நீங்கள் பார்க்குற ஆள் வந்து அது திரையில் வேறு ஆள் தான் அவர். தேங்க்யூ சார். சார் உங்ககிட்ட சார் நீங்கள் பல ஜென்ரேஷன் அடுத்த புதிய தலைமுறைக்காக வந்திருக்கீங்க. சரி எப்படின்னா பல ஜென்ரேஷன் எனக்கு 100 வயசாக சார் சூப்பர் சார் சாமி சார் சூப்பர் சார். ரஜினி சார் படங்கள்ல ஆரம்பிச்சு இப்போ கடைசியாக வந்து ரெட் லேபிளில் வந்து தொடங்கியிருக்கீங்க. திரும்பியும் வந்து சினிமாவில் கால் எடுத்து வச்சு நான் சினிமா துறைக்கு வந்து இந்த ஆண்டோட 50 ஆண்டுகள் நிறைவு. ஓ சூப்பர். 1975 காலடி எடுத்து வச்சேன். 25ஓட 50 ஆண்டுகள் நிறைவு. பட் இந்த 50 ஆண்டு அனுபவம் எனக்கு என்னென்னா எல்லாமே புதுசு தான். எனக்கு எதுவும் பழசாக தெரியல, ஒவ்வொரு விஷயம் புதுசாக தான் போயிட்டுருக்கு. இப்போ ஒரு படம் வந்து இவ்வளவு போராடி எடுக்கிறோம். எதுக்கு எடுக்கிறோம்? ஒரு படம் வெற்றியை நோக்கித்தான். ஒரு படம் வெற்றி அடைந்தால் ஒரு ப்ரொடியூசருக்கு போட்ட காசு கிடைக்குது, ஒரு டைரக்டருக்கு அடுத்த படம் கிடைக்குது, ஒரு ரைட்டருக்கு அடுத்த படம் வருது, ஒரு நடிகைக்கு அடுத்த படம் கிடைக்குது, இங்கே மாதிரி காமெடி இருக்குது. அது இருக்கிற டெக்னீஷியனுக்கு அவங்கவுங்க வேலை அடுத்தது ஸ்டெப்புக்கு போகிறாங்க. ஸோ ஒரு ஃப்யூச்சரை நம்பி தான் ஒரு சினிமாவே இருக்குது. ஒரு 200 பேர் இந்த மாதிரி எத்தனை படங்க போகுது. இப்போ எல்லாமே வெற்றி அடையும் போது சினிமா துறையில் அத்தனை பேருமே செழிப்பாக இருப்போம். இதுதான் உண்மை. அதுக்கு காரணம் என்னென்னா நல்ல கதை, நல்ல கருவுள்ள கதைகளை எடுத்து மக்கள் ரசனையோட திரைக்கதையை அமைத்து போர் அடிக்காமல் கமர்ஷியலாக, அவர் சொன்ன மாதிரி கமர்ஷியலாக ப்ரெசென்ட் பண்ணாவே போதும், ஆட்டோமேட்டிக் ஆடியன்ஸ் உள்ள வருவான். இந்த படத்தை பொறுத்த நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, ரஜினி சார் ஃபேனாக இருக்கட்டும், கமல் சார் ஃபேனாக, அஜித், விஜய், சூர்யா, கார்த்தி, யாரோட ஃபேனாக இருக்கட்டும், இந்த படத்தை நிச்சயமாக அந்த ரசிகர்களும் 2 முறையாவது பார்ப்பார்கள். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான படம் இது. வந்து நாட் ரெட் லேபிள், இது என்றைக்குமே க்ரீன் லேபிள் தான்.
ஓகே சார், தேங்க்யூ சார். சார் அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஒரு ரிங் வந்து போட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து பார்த்தோன்னே ஹீரோயின் வந்து இந்த ஆமையிலேயே வந்து ரிங் ஒன்று போட்டிருக்காங்க. நீங்கள் தான் ரெஃபர் பண்ணதா அப்படின்ற மாதிரி இருக்கு சார். ஆமாம் சார். ஆனால் யாருமே நாங்கள் பார்க்கல. பரவாயில்ல, நிறைய உன்னிப்பாக கவனிச்சிருக்கீங்க நீங்கள். எதுக்கு இல்லை பேசிகிட்டு இருந்தாங்க. சரி இவர் தான் ஏதாவது ரெஃபர் பண்ணியிருப்பார் போல இருக்கு சார். அப்படியெல்லாம் இல்லை, இது என்னோட ஒரு ஃப்ரெண்டு கிஃப்ட் கொடுத்த ஒரு ரிங், அதனால போட்டிருக்கு. ஆனால் சார் ஆமாம், எனக்கு தெரிஞ்சது நல்லெண்ணத்தோட கொடுத்துருக்காதும்மா. இது ஆமையா? ஆமை போட்டால் நல்லதா? யார் சொன்னது? லாங் லைஃப். யார் சொன்னது? ஃப்ரெண்ட். லாங் லைஃப். இது ஏதோ டெம்பிள்ல இருந்து எடுத்துட்டு வந்தது. லாங் லைஃப் நிறைய பேர் இருப்பாங்க. லாங் லைஃப்ல ரொம்ப கெட்ட பேர் எடுத்து நாசமா போனவங்க நிறைய இருக்கான். புரிஞ்சுதா? ஆமையா? தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குன்னா, ஆமை பூந்த வீடும் அமீனா பூந்த வீடும் உருப்படாதும்பாங்க. பழமொழியே இருக்கு. ஆமை என்பது எல்லாமே பிரேக் பண்ணும். இன்னும் உன் ஃப்ரெண்டு உன் மேல பொறாமையில கொடுத்துருக்கா, இவன் வந்து முன்னுக்கு வரக்கூடாது. பெஸ்ட் ஃப்ரெண்ட் சார். சார் ரெட் லேபிளில் அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் இதில் புதுமையாக மாறின விஷயங்களா என்ன சார் இருக்குது? சார் எழுதியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் டிஸ்கஷனுக்கு அப்புறம் இந்த கதையை வந்து இந்த நோக்கத்தோடு கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு இது இருந்திருக்கும். டைரக்டராக வந்து நீங்கள் கொண்டு போயிருப்பீங்க. அது என்னவா இருக்குது சார்? இல்லை, ஆல்ரெடி அவர் பவுண்டே பண்ணி கொடுத்துட்டாங்க கதையை. ஓகே, பவுண்டடே கொடுத்துட்டாங்க. ஷூட்டே போகலான்ற மாதிரி தான் கொடுத்தாங்க. டைரக்டராக சின்ன சின்ன விஷயங்கள் கேட்போம்ல, கேரக்டருக்கு சார் சொல்லியிருந்தாரு. நான் வந்ததுக்கப்புறம் சொல்லணும். ஓகே சொல்லுங்கள் சார். மெயினாக இவர் வந்தோன்னே எல்லாத்தோட கேரக்டரைசேஷன் அப்படிங்கிற ஒரு லிமிட்டையும், இந்த கேரக்டர் இவ்வளோ தான் பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்தோம். அதுக்கு மேலே தாண்டி துருத்திட்டு இருந்தது எல்லாமே தூக்கணும். ரொம்ப மெயினாக இவர் பண்ணது வந்து ஹீரோவுக்கு வந்து ஒரு ஓல்டு சேர்மனாக இருந்தவர். ஸோ அப்போ இருந்தப்போ ஒரு சீன் பண்ணிடுவோம், அதெல்லாம் முடியாது, நம்ம அவர்கிட்ட பேசி அவரை இது பண்ணுவோம்னு சொல்லி ஒரு 15 கிலோ இலக்கிய வச்சு லாஸ்ட்டாக அந்த சீனை பண்ணார். அது வந்து ஒரு டைரக்டராக ஒரு சேலஞ்சிங்காக எடுத்துக்கிட்டு அவருக்கும் அந்த சேலஞ்சை கொடுத்து பண்ண வச்சார். அப்புறம் இவங்க ஹீரோயின் கேரக்டர்லேயும் சில ஒரு லிமிட்டேஷன்ஸ் கொண்டு வந்தார். ரொம்ப இந்த பிஹேவியர்லாம் இந்த லெவலில் தான் இருக்கணும்னு. ஸோ இவங்க கெமிஸ்ட்ரியை வந்து ஒரு அழகாக ஒரு விஷயத்தில் ஸ்டார்ட் பண்ணி வச்சார். இவர் எங்கே தான் இறங்கி அடிக்கிற ஆளாக இருந்தாலும் இந்த பொண்ணு கையை பிடிச்சா ஸ்டாப் ஆயிடுவார். ஓகே சார். ஸோ அதுக்கு ஒரு ஆர்க் ஒன்று செட் பண்ணணும். ஓகே சார். அந்த மொமெண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஆர்க்கு எலிவேட் ஆகிற இடம் ரொம்ப நல்லா வந்துச்சு. ஓகே சார். சார் அதுக்கப்புறம் ரெட் லேபிளில் ஒரு சின்ன அரசியல் இருக்குது, காலேஜில் நடக்கக்கூடிய ஒரு அரசியல் இருக்குது. ஸோ இங்கே 2 தரப்பின மக்கள் இருக்காங்க. சினிமாவும் அரசியலும் ஒன்றுன்று சொல்கிற ஒரு தரப்பினர் இருக்காங்க. சினிமா வேறு அரசியல் வேறு, ஸோ சினிமாவை பார்த்து அரசியல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிற தரப்பினர். நீங்கள் எந்த பக்கம் சார் இருக்கீங்க? நீங்கள் என்னவா பார்க்குறீங்க? இல்லை, கலைங்கிறது வெறும் எல்லாம் சார்ந்தது தான். இங்கே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உங்களுக்கு நீங்கள் ஒரு எழுத்து எப்பவுமே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். எங்கேயோ ஒரு மூலையில் கார்ல் மார்க்ஸ் எழுதின புத்தகம் தான், மூலதனம் தான் உலகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. இங்கே கலைஞர் அவர்கள், அண்ணா அவர்கள் எல்லாம் வந்து அந்த எழுத்தோடு வந்து அதை சினிமாவுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க. ஸோ கலை அரசியலை நோக்கி இருக்கும். ஆனால் அரசியலை நோக்கி மட்டுமே இல்லை. கலைங்கிறது முதல்ல வந்து அது கலை தான், ஆர்ட் ஃபார்ம். ஆர்ட் உங்களுக்கு என்ன பண்ணணும்னா உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும், உங்களை இன்னும் கொஞ்சம் ரெஜினுவேட் பண்ணும், ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தும். உங்களுக்கு ஒரு சொல்லப்போனால் சரியான படங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஞானத்தையே கொடுக்கும். அண்டு இது ஒரு விஞ்ஞானம் சினிமான்னு வந்ததுக்கப்புறம். ஸோ ஆர்ட், சயின்ஸ் இப்போ என்னென்னா வியாபாரம். அந்த வியாபாரத்தன்மை ஜாஸ்தி ஆகிறதுனால மீதி எல்லாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக இப்போது கலைத்தன்மை கம்மியாயிடுச்சுங்கிறத ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். ஓகேங்க சார். சரி, உங்களோட கேள்விக்கு என்னோட பதில், அரசியல் வேறு சினிமா வேறு. சினிமாவும் அரசியலும் ஒன்று. இதெல்லாம் சொன்னீங்களா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சினிமா என்பது பிரபலம், புரிஞ்சுங்களா? மக்கள் மத்தியில் பிரபலமாகிற ஒரு கலை. அப்போ அந்த பிரபலம் அந்த பேரை வச்சுக்கிட்டு அரசியலில் வர்றது அதிகம். ஏன்னா கோழிக்கடை வச்சுருக்கவங்க கூட எம்எல்ஏ ஆகலாம், புரிஞ்சுங்களா? ஒரு விவசாயி இருந்தவங்க கூட சிஎம் ஆகியிருக்காரு. ஸோ யார் வேணாலும் அரசியலுக்குள்ளே வரலாம். ஆனால் பர்டிகுலராக சினிமாவையும் இதை ஏன் சம்மந்தப்படுத்தி பேசலான்னா, இவன் சினிமாவில் விஐபியாக இருக்கிறதுனால. இப்போ புரிஞ்சுதா? ரெண்டையும் கலக்கக்கூடாது. அது வேறு இது வேறு தான். அவன் அந்த தொழில் இந்த தொழிலுக்கு வரப்போகிறான், இந்த தொழிலும் அந்த தொழிலுக்கு போகிறான், அவ்வளவுதான். ஆனால் தனித்துவமாக இவன் வந்தால் என்ன செய்வான் என்பது தான் ரொம்ப முக்கியம் அரசியலில். உங்களுக்கு புரிஞ்சுதா? சினிமாவுக்கு உண்டான அறிவு வேறு, அரசியலுக்கு உண்டான அறிவு வேறு. இந்த ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி நல்ல மைண்டில் ஏற்றிட்டு உள்ளனோட ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணணும். சும்மா எடுத்தோன்னே வந்துட முடியாது. புரிஞ்சவங்களுக்கு நீங்கள் எதை பேஸ் பண்ணி கேள்வி கேட்க எனக்கு தெரியுது, நல்லாவே தெரியுது, அது பார்க்குறவங்களுக்கும் புரியுது. ஸோ வந்து அரசியல் கண்ணோட்டம் என்பது ஒரு ஆன்மீகங்கிறது எப்படி ஒரு கடல் அளவோ அதே மாதிரி தான் அரசியல்.
நீங்கள் பொறுமையாக அந்த சின்ன வயசுலேருந்தே அதுக்குள்ளே நுழைஞ்சு வந்திருக்கணும். சும்மா 40 வயசில் நான் வந்து எம்எல்ஏ ஆக போகிறேன்னு அப்படி சொல்லக்கூடாது. இப்போ இவர் வந்து ஆசை இருக்குன்னு சொன்னால் எப்படின்னு சொல்கிறாரு, சின்ன பிள்ளைலேருந்தே எனக்கு ஒரு ஆசை இருக்குது, ஒரு சோசியல் சர்வீஸு, ஒரு கட்சியில் சேர்ந்து இந்த மாதிரி ஒன்று சொல்லலாம், இது ஒத்துக்கலாம். புரிஞ்சா உங்களுக்கு? இல்லை, இவர் நடிகனாக இருந்ததுக்கப்புறம் ஒரு படம் எடுத்ததுக்கப்புறம் நான் அடுத்து எலெக்ஷன் நிற்க போகிறேன்னு சொல்லக்கூடாது. சொல்லிட்டார் சார். இல்லையே, இவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு அந்த ஆர்வம் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கணும். நான் சினிமாவில் வந்து நான் வந்து பெரிய பிரபலமாயிட்டேன், அனுமோன்னு எல்லாருக்கும் தெரியும்னா நான் எல்லாம் கட்சி ஆரம்பிக்க முடியாது. ஏன்னா வேறு ஏதாவது அடிச்சிருவாங்க, அது ஒத்து வராது. பட் என்ன நம்பிக்கைன்னா, அரசியலும் முழுமையாக தெரிந்து கொண்டு அரசியல்கள் போகலாம், என்னன்னாலும் நம்ம செய்யணும். சோசியல் சர்வீஸ் என்னன்னாலும் நம்ம செஞ்சுருக்கோம். இது பப்ளிக் எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு, இதையெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு நல்ல ஒரு குரூப்பை சேர்த்திக்கிட்டு களத்தில் இறங்கினால் ஜெயிக்கலாம். எடுத்தோடனே 100வது படிக்கு போக முடியாது, முதல் ஸ்டெப்பில் தான் போகணும். ஏன்னா எடுத்தோடனே 100வது படிக்கு போனால் நிறைய கலைஞர்கள் வந்து கட்சியை ஆரம்பித்து காணாமல் போய் தடிக்கு விழுந்து கீழே விழுந்துட்டாங்க. புரிஞ்சவங்களுக்கு? ஸோ அதனால் படிப்படியாக போகிறது அரசியல், சும்மா விளையாட்டல்ல. சரி, யாரோ கேட்க வேண்டிய கேள்விக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே சார். சார் இவ்வளோ நேரம் வந்து டைம் ஒதுக்கி ஸோ ரொம்ப அற்புதமாக நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. பிரியோ டிவி சார்பாக ரெட் லேபிள் படம் வந்து மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள் சார். நன்றி. ரொம்ப நன்றி. பிப்ரவரி 6 ரெட் லேபிள் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. பிரியோ டிவி நேயர்கள் எல்லோருக்குமே என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், திரைப்படங்களில் தியேட்டரில் போய் பாருங்கள். நீங்கள் கொடுக்குற காசை வச்சு தான் நாங்கள் பொழப்பு ஓட்டிகிட்டு இருக்கோம், இதுதான் உண்மை. ஆக சினிமா துறையை உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் தான் வளர்த்தி விடணும். ஆக ரசிகர்கள் எல்லோருமே தியேட்டரில் போய் படம் பாருங்கள். மறுபடியும் இந்த படத்தை ஒரு முறைக்கு 2 முறை பார்க்கத்த பிறகு அந்தளவுக்கு நல்ல படமாக எடுத்திருக்காங்க. நம்புங்க நம்புங்க நம்புங்க. நீங்கள் கொடுக்குற காசு வீண் போகாது, கொடுத்த காசுக்கு மேலேயே நல்ல பிரமாத படம் சொல்லுவீங்க. மீண்டும் இந்த படத்துடைய வெற்றி விழாவில் உங்களையெல்லாம் சந்திக்க போகிறது இந்த டீம். போயிட்டு வரணுங்க. வணக்கம்.